குட்டி சிம்மி நம்ம தெருவில் இருக்கிறா இல்லையா அவங்களுக்கே தெரியும். கடந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி நம்ம தங்க ப்ரெஸ்ஸுக்கு கருத்தரிக்காக அனுப்பியிருந்தோம். போயிட்டு வந்து சரியாக ஆக்டிவாக இல்லை, சரி பயத்தில் இருக்குன்னு நினச்சிருந்தோம். பதிவு கூட நான் போட்டிருப்பேன். ரொம்ப செரும்பி இருந்துச்சு. இவளுக்கும் இவளோட கூட பிறந்த இன்னொரு ஆண் பிள்ளையும் அனுப்பியிருந்தோம். மற்றவங்களும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த பையனும் இவளும் மட்டும் இருந்துகிட்டே இருந்தாங்க. மற்ற டாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்போ அந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நல்லி மேடத்தில் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களும் அப்புறம் மனோகர் சாருக்கு நான் அனுப்பியிருந்தேன். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கம்மா, டெஸ்ட் பண்ணி என்னென்னு பார்க்கலான்னாரு. நான் எடுத்துகிட்டு போகும்போது சிம்டம்ஸ் இருமல் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு மண்டையில் துடிப்பெல்லாம் இல்லை. ஆனாலும் அவர் டோட்டலாக பார்த்துட்டு சிடி சிம்டம்ஸ் தான் சொல்லிட்டு சிடிக்கு சிறப்பும் இன்ஜெக்ஷனும் டிப்ஸும் போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுத்தாரு. அப்புறம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னாரு. அப்புறம் அன்றைக்கே நான் வந்து ஒரு பதிவும் போட்டிருந்தேன், லைவும். மனசு கேட்காம நான் பண்ண தப்பு தானே, இதை கருத்தரிக்கு எடுத்துகிட்டு போன கட்டின்னு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு தெரியலையே, இப்படி வந்து சுகாதாரம் இல்லாத முறையில் பராமரிச்சுட்டு வராங்களே சொல்லி அழுது ஒரு லைவும் போட்டிருந்தேன், ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். தயவுசெய்து தங்கம் ட்ரெஸ்ஸுக்கு யாரும் நாய்களை கொடுத்து அனுப்பாதீங்க, அது எதுக்காகவுமே எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் செந்தில் சார் உட்பட குரூப்ல எல்லாம் பேசியிருப்பாரு. இது கெனல் காப்பு சிடி கிடையாது, எது எப்படியோ கெனல் காப்போ சீடியோ, யாரும் டாக்டர் கிடையாது, டாக்டர்லேயே அனலைஸ் பண்ணுறதே இப்போ சில நேரங்கள் தவறாக வருது. இது மாதிரி நோய் தொற்றுதல் எப்படி அங்கே பரவுச்சு, ஏன் அப்படி சுகாதாரம் பண்ணால் முறையில் இல்லாமல் இருக்குது அந்த காப்பகம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் உண்டு. நான் எந்த அனிமல் குரூப்லையுமே இல்லை. நான் ரொம்ப மன வருத்தத்தில் எல்லா குரூப்பும் விட்டு வெளியே வந்துட்டேன். இவர் அந்த குரூப்பில் ஒரு 3 நாளைக்கு இந்த கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்துருக்குது, உரையாடல்கள் டயலாக்கெல்லாம் ஓடி இருக்குது. நிறைய பேர் தங்கம் ட்ரெஸ்ஸை குறை சொல்லியிருக்காங்க, சில பேர் ஆதரவும் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் நம்மளையும் குறை சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து மனோகர் சார் கொடுத்த மருந்துகளை இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். நேற்றோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திருப்பியும் தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மகிட்ட வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அப்படி இருந்து எதற்கிடையில் மனோகர் சார் கால் பண்ணி இது போல் செந்தில் சார் கூப்பிட்டாரு, ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வீடியோலாம் எடுக்க விட்றீங்க, இது எப்படி நீங்கள் சீரியன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி பேசுகிறாருமான்னாரு. டாக்டருக்கு தெரியாதது என்ன மருத்துவம் படித்தாருன்னு தெரியல, ரெஸ்கியூ பர் செந்தில் சாருக்கு தெரிஞ்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காரு நமக்கு தெரியாது. சரி, அவர் கிணல் காப்போ அப்படி இப்படி நிறைய சொல்லியிருக்கிறதா கேள்வி, எங்கிட்ட அவர் ஃபோன் பண்ணவே இல்லை. இதற்கிடையில் இன்றைக்கி நம்ம வெட்டினரி ஜிஹெச்சுக்கு இப்போ நான் போயிட்டு வந்தேன். வெட்டினரி ஜிஹெச்சில் ஹெட்டு தலைமை மருத்துவர் தான் இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு இதை காட்டவும் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவரோட சிம்டம்ஸையுமே பார்த்து தலை மண்டை நிறையா துடிக்குது, ஜுரம் நிறையா இருந்தது. அதனால ஜுரத்துக்கு ட்ரிப்ஸ் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு சீடின்னு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி உணவு எடுத்துக்கிட்டால் அது உயிரோடு இருக்குமா, தள்ளாடிக்கிட்டால் அது உயிரோடு இருந்துடும். உணவு எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டம், பிழைக்க வைக்கிறதுக்கு இதுக்கு மருத்துவம் இல்லை. அலோபதிலையும் சரி ஹோமியோபதிலையும் இல்லை அப்படின்ட்டாரு. நான் ரொம்ப அழுதேன், சார் எனக்கு குற்றமுணர்ச்சியாக இருக்குது, ஏன்னா நான் எடுத்துகிட்டு போனது நம்ம கருத்தறிக்கை நல்லதுக்காக தான் நான் எடுத்து கொடுத்தேன், ஆனால் இந்த அளவுக்கு அது இப்படி ஆகும் நான் நினைக்கிறேன் சார், ரொம்ப கண்ணீரோடு அழுவேன். அவர் சொன்னார், இல்லைம்மா இதுக்கு வேக்சினேஷன் தான் கொடுத்துருக்கணும், தவிர அங்கே சுலோச்சனால தான் ஒர்க் பண்ணியிருந்தேன், அங்கே இந்த மாதிரி பரவுதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதும்மா, அது உண்மை தான் அப்படின்னாரு. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், இதை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். சாப்பாடு எடுத்துக்கிச்சுன்னா பிரச்சனை இல்லை, நிறைய நான்வெஜ் கொடுங்க, நல்லா கேரிங் வேணும், மற்ற நாய்களோடு இருக்க வேண்டாம். உணவு எடுத்துக்கிச்சுன்னா உயிர் பொழைக்கு, தள்ளாடிக்கிட்டாலும் வாழ்ந்துடும், அதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துச்சுன்னா நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் மெடிசன் தரேன்னாரு. சரிங்க சார்னு வந்துட்டேன். வேறு எதுவும் வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ போராடுறதுக்கோ என் உடம்புலேயும் மனசுலேயும் தெம்பு இல்லை. இப்போதைக்கு நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்றதுக்கு இதுதான் ஒரே உதாரணம். நல்லா இருந்த பிள்ளைய அது வாட்டுக்கு ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கோம், நல்லது பண்ணுறன்ற பேரில் கருத்தரைக்காக எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு நோயை தொட்டிட்டு வந்துட்டு கஷ்டமாக இருக்கு எனக்கு. தயவு செய்து யாருமே ஒழுங்காக தன்னோட தொழிலை செய்கிறது கிடையாது. எந்த ட்ரஸ்ட்டுமே காப்பகமே பராமரிப்பு சரியில்லை. வரப்போகிற நாய்கள்லாம் வர்ற நாய் கூட சாவுதுன்னா அப்போ எதுக்கு நீங்களாம் நடத்தணும்? ஒரு பராமரிப்பு இல்லை, ஒரு சுகாதாரம் இல்லைன்னா எதுக்கு நீங்களாம் அதை லைசன்ஸ் வாங்கி வச்சு பண்ணுறீங்கன்னு தெரியல. மனசாட்சியோடு நடந்துக்குங்க. காசு என்றைக்கா இருந்தாலும் வரும், காசை திங்க முடியாது, சாவை தடுக்க முடியாது. மனுஷன் காசை வச்சு சாவை தடுக்க முடியாது. எத்தனை லட்சம் கோடி கொட்டி கொடுத்தாலும் போகிற உயிரை தடுக்க முடியாது. அது இயற்கையாக போகலாம். இந்த மாதிரியான அஜாக்கிரதையால் அலட்சியத்தால் இப்படி ஒரு உயிர் போகிறதுக்காகலாம் காரணமாக இருந்துடாதீங்க தயவுசெய்து யாருமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்டையும் ஃபண்டு கேட்கக்கூடாது, யாருக்கிட்டையும் நிதி வசூல் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சலுகையை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி பிஎஃப்ஏ சார்பில் தங்கம் பிரச்சனை நான் போய் கருத்தரை பண்ணுறேன் அனுப்புனேன். ஆனால் பாருங்கள், என் நேரம் இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, இதுக்கு நான் தானே காரணம். இதுக்கு காரணமானவங்களும் இருக்காங்க, அந்த கடவுள் தண்டிப்பார். சட்டம் தண்டிக்குதோ இல்லை சாமி தண்டிக்கும், கண்டிப்பாக பாருங்கள் ஏதோ ஒன்று நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. தயவு செய்து பணம் அப்படிங்கிற நோக்கத்தை தாண்டி சேவைக்கு வந்தவங்க சேவையை மட்டும் பாருங்கள். இருக்கிற இனிமேல் வரக்கூடிய பிள்ளைகளையாவது காப்பாற்றுங்க. இது போல் நோய் தொற்றுகள் ஆளாகி சாகடிக்கிறதுக்கு நீங்கள் காப்பகம் நடத்தாமே இருக்கலாம்.